ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே, அப்பாமை துதிக்கிறோம். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, அப்பாமை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பாமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நிகரே இல்லாதவரே, ஏசப்பாமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வாக்குத்தத்தில் உண்மையுள்ள தேவனே, ஏசப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன் தகப்பனே, இந்த நாளில் கூட ஏசப்பா ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன் என்ற வாக்குத்தத்துக்காக ஏசப்பாமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆமேன் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன் அப்போ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன் இதனால் வருகிற எல்லா துதிகன மகிமையும் இயேசப்பா மூலம் பரலோக பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே செலுத்துகிறோம். ஆமேன் அப்பா ஆண்டவரே.